ஹாய் செல்ல குட்டீஸ். இன்னைக்கு நாம தமிழ்ல பேச வேண்டிய முதல் 25 வார்த்தைகளை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை அம்மா. அம்மாவை நம்ம இங்கிலீஷ்ல மதர் அல்லது மாம்னு கூப்பிடுவோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மள அம்மா தான் அன்பா கவனிச்சுப்பாங்க. அடுத்தது அப்பா. அப்பாவை நம்ம இங்கிலீஷ்ல ஃபாதர் அல்லது டேடின்னு கூப்பிடுவோம். அப்பா தான் நம்மளை எப்பயும் பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க. அடுத்து அண்ணன். அண்ணனை நம்ம இங்கிலீஷ்ல எல்டர் பிரதர்னு சொல்லுவோம். அண்ணன் தான் நமக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணி நம்மளை சரியா வழி நடத்துவாங்க. அடுத்து அக்கா. அக்காவை நம்ம இங்கிலீஷ்ல எல்டர் சிஸ்டர்னு சொல்லுவோம். நம்மளோட அக்கா கிட்ட தான் நம்ம எல்லா திங்ஸையும் ஷேர் பண்ணிக்குவோம். அடுத்த வார்த்தை பூ. பூவை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? சரியா சொன்னீங்க, ஃப்ளவர்னு சொல்லுவோம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. அடுத்து காற்று. காற்றை நம்ம இங்கிலீஷ்ல ஏர் அல்லது விண்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஃபீல் பண்ற தென்றல் தான் நம்ம காற்றுன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை நிலா. நிலாவை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னு தெரியுமா? ஆமா, மூன். இரவு நேரத்துல வானத்துல வட்டமா தெரிகிறது தான் மூன். அடுத்து சூரியன். சூரியனை நம்ம இங்கிலீஷ்ல சன்னு சொல்லுவோம். நம்ம பகல் நேரத்துல தான் சூரியனை பார்க்க முடியும். அது நமக்கு ரொம்ப வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தரும். அடுத்து தண்ணீர். தண்ணீரை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? வாட்டர். நம்ம டெய்லி தண்ணி குடிப்போம்ல, தண்ணி தான் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அடுத்த வார்த்தை மரம். மரமை நம்ம இங்கிலீஷ்ல ட்ரீன்னு சொல்லுவோம். மரம் தான் நமக்கு வெயில் காலத்துல நிழலை தருது. அடுத்து பழம். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ரூட்னு சொல்லுவோம். பழங்கள் ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து பால். இதை நம்ம இங்கிலீஷ்ல மில்க்னு சொல்லுவோம். மாடு கிட்ட இருந்து தான் நமக்கு பால் கிடைக்குது. இது ரொம்ப சத்தானதும் கூட. அடுத்து பாட்டி. நம்ம பாட்டிய இங்கிலீஷ்ல எப்படி கூப்பிடுவோம்? ஆமா, கிராண்ட் மதர்னு கூப்பிடுவோம். நம்ம அம்மா அல்லது அப்பாவோட அம்மாவை தான் நம்ம பாட்டின்னு சொல்லுவோம். அடுத்து தாத்தா. தாத்தாவை நம்ம இங்கிலீஷ்ல கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். நம்ம அம்மா அல்லது அப்பாவோட அப்பாவை தான் நம்ம தாத்தான்னு கூப்பிடுவோம். அடுத்த வார்த்தை கை. கையை நம்ம இங்கிலீஷ்ல ஹேண்டுன்னு சொல்லுவோம். நமக்கு நம்மளோட கை எதுக்கு பயன்படுது தெரியுமா? ஏதாச்சும் ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு இல்லாட்டி தொடுறதுக்கோ பயன்படுது. அடுத்து காலை. இதை நம்ம இங்கிலீஷ்ல மார்னிங்னு சொல்லுவோம். சூரியன் உதிக்கிற நேரத்தை தான் நம்ம காலைன்னு சொல்றோம். அடுத்த வார்த்தை இரவு. இரவை நம்ம இங்கிலீஷ்ல நைட்டுன்னு சொல்லுவோம். இரவு நேரத்துல தான் நம்மளால நிலாவை பார்க்க முடியும். அடுத்து சாப்பாடு. இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபுட்னு சொல்றோம். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவை தான் நம்ம சாப்பாடுன்னு சொல்றோம். நம்ம சரியா சாப்பிட்டாதான் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அடுத்து விளக்கு. இதை நம்ம இங்கிலீஷ்ல லேம்ப்னு சொல்லுவோம். நம்ம இருட்டான நேரங்கள்ல வெளிச்சத்துக்காக இந்த விளக்கை பயன்படுத்துறோம். அடுத்த வார்த்தை புயல். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ம்னு சொல்லலாம். புயல்னா என்ன தெரியுமா? மழை பெய்யும் போது அது கூட வேகமா அடிக்கிற காற்றை தான் நம்ம புயல்னு சொல்றோம். அடுத்து மீன். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபிஷ்னு சொல்லுவோம். ஃபிஷ்லாம் எங்க வாழும்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க, ஃபிஷ்லாம் தண்ணியில தான் வாழும். அடுத்து பள்ளி. பள்ளியை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்கூல்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்ல தான் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறோம். அதனால எனக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அடுத்து வீடு. இதை நம்ம இங்கிலீஷ்ல ஹவுஸ் அல்லது ஹோம்னு சொல்லலாம். வீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற அந்த இடம் பேரு தான் வீடுன்னு சொல்றோம். அடுத்து சொந்தம். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபேமிலின்னு சொல்லலாம். நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்து நம்ம மேல அன்பா இருக்கிற பீப்புளை தான் நம்ம சொந்தம்னு சொல்றோம். கடைசி நம்ம பார்க்க போற வார்த்தை நட்பு.
இதை நம்ம இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் கிடைக்கும். அதனால எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய புது வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.